வணக்கம் நண்பா, நான் உங்கள் தமிழ் டெக்னிக்கல் குருஜி. நாய்ஸ் பார்த்தீங்கன்னா அடிக்கடி புதிய ஸ்மார்ட் வாட்ச் லான்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இந்த வாரம் பார்த்தீங்கன்னா இன்னொரு புதிய பேரில் வராங்க. இதற்கு பவுன்ஸ்னு கொடுத்துருக்காங்க, HRX பவுன்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோவில் நம்ம இது அன்பாக்ஸ் பண்ணி ரிவ்யூ பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு அன்பாக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் அந்த பேக்கிங்கில் என்னென்ன தருவாங்கங்கிறத, அதுக்கப்புறம் என்ன வித்தியாசப்படுத்தியிருக்கிறாங்க, என்னென்ன வசதிகள் தந்திருக்காங்கிறத ப்ரீஃபாக தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த மாதிரி புதிய புதிய அப்டேட் உங்களுக்கு வேணும்னா, இப்போ ஃபேஸ்புக்கில் பார்க்குறீங்கன்னா ஃபாலோங்கிற பட்டன் இருக்கும், யூடியூப்பில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைங்கிற பட்டன் இருக்கும். அதே மாதிரி இந்த கேட்ஜெட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கம்மி ரேட்டில் வாங்கணும்னு தோணுச்சுன்னா வாட்ஸ்அப் குரூப்பு, கூகுள் குரூப்பு, அப்புறம் டெலிகிராம் குரூப்போட லிங்க் எல்லாமே கீழே இருக்குது. அதில் ஃபாலோ பண்ணிக்கோங்க, அதாவது ஜாயின் பண்ணிக்கோங்க. இனி அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஃபுல்லாக பாருங்கள், வீடியோக்குள்ளே போயிடலாம். நண்பா, இப்போதைக்கு அன்பாக்சிங் பண்ணிடலாம். பாக்ஸை பிரிக்கிறேன். பாக்ஸை ஓப்பன் பண்ணும்போது டாப்பில் உங்களுக்கு ஸ்மார்ட் வாட்ச் தந்திருக்காங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், சார்ஜ் பண்ணுறதுக்கு சார்ஜிங் கேபிள் ஒன்று இருக்குது. தென் எப்போவுமே கொடுக்குற மாதிரி நாய்ஸோட ஸ்டிக்கர் ஒன்று இருக்குது, யூசர் மேனுவல், பேப்பர் ஒர்க்ஸ், இவ்வளோ தான் உங்களுக்கு அன்பாக்சிங்கில் வரும். வாட்ச் பார்க்குறதுக்கு டீசெண்டாக இருக்குது. ரவுண்ட் ஹெட்டில் வந்து கொடுத்துருக்குறாங்க. டிஸ்பிளே பொறுத்த மட்டும் 1.39 இன்ச்சில் TFT டிஸ்பிளே தந்திருக்காங்க. ப்ளூடூத் காலிங் இருக்குது. 100க்கு மேற்பட்ட வாட்ச் ஃபேஸ் தந்திருக்காங்க. AI வாய்ஸ் அசிஸ்டன்ஸ் இருக்குது. பிளட்டோட ஆக்சிஜன் லெவலில் செக் பண்ணி பார்க்கலாம். பேட்டரி பேக்கப் சூப்பர், 5.5 நாள் கொடுக்குது, செக் பண்ணி பார்த்துட்டேன். அப்புறம் க்ளவுட் வாட்ச் ஃபேஸஸ் நிறைய தந்திருக்காங்க. 150க்கு மேற்பட்ட க்ளவுட் வாட்ச் ஃபேஸஸ், இன்பில்ட்டாக சின்ன சின்ன கேம்ஸ் தந்திருக்காங்க. வாட்டர் ப்ரூஃப் ரேட்டிங் IPX67 தந்திருக்காங்க. நண்பா, இதுக்கப்புறமா வாட்ச் ஃபேஸ் ஓரளவுக்கு டீசெண்டாக தந்திருக்காங்க. அதில் எந்த வித குறையும் நம்ம சொல்ல முடியாது. ஒரு சில 2 வாட்ச் ஃபேஸ் மொக்கத்தனமாக இருக்குது, மீது எல்லாமே நல்லாயிருக்கு. க்ளவுட் வாட்ச் ஃபேஸில் நிறைய டிசைன்ஸ் வெரைட்டியாக தந்திருக்காங்க. தென் வாட்சோட ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா 2 பட்டன் இருக்குது. ஒன்று டெடிகேட்டட் ஸ்போர்ட்ஸ் பட்டன், இன்னொன்று க்ரௌன் பட்டன். க்ரௌன் பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது உங்களுக்கு மெனுக்குள்ளாடி என்டர் ஆகுது. தென் ஸ்போர்ட்ஸ் பட்டன், ஸ்போர்ட்ஸ் மெனுக்குள்ளாடி என்டர் ஆகிறதுக்கு ஒரு பட்டன் தந்திருக்காங்க. பட்டன் மாதிரியே தெரியாது, அந்த மாதிரி இவங்க செட்டப் பண்ணியிருக்காங்க. அதை ப்ரெஸ் பண்ணும்போது எக்கச்சக்கமான மெனுஸ் இருக்குது. ஸ்போர்ட்ஸ் மெனு அதுக்குள்ளாடி போயிட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கலாம். தென் ஸ்வைப்பிங் ஆப்ஷனை பொறுத்த மட்டும் டாப் டு பாட்டம் உங்களுக்கு ஸ்வைப் பண்ணும்போது கண்ட்ரோல் சென்டர் ஓப்பன் ஆகுது. மேஜரான கண்ட்ரோல்ஸ் எல்லாமே அதில் வருது. தென் லெஃப்ட் டு ரைட் ஸ்வைப் பண்ணும்போது அன்றைய தினத்தில் என்னென்ன பண்ணுறீங்களோ அதுதான் அங்கே இருக்குது. எதுவும் பெருசாக வித்தியாசம் இல்லை. தென் பாட்டம் டு டாப் ஸ்வைப் பண்ணும்போது மெசேஜ், நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே நீங்கள் அங்கே பார்த்துக்கலாம். எப்போவுமே பண்ணுற மாதிரி தான் பண்ணி வச்சுருக்காங்க. தென் ரைட் டு லெஃப்ட் ஸ்வைப் பண்ணும்போது மட்டும் ஜிம் ஒர்க் அவுட்ஸ் மோடுன்னு சொல்லிட்டு தந்திருக்காங்க. இது மட்டும் கொஞ்சம் வித்தியாசப்படுத்தியிருக்காங்க. மற்றபடி மெனுக்குள்ளாடி என்ட்ரானீங்கன்னா நாய்ஸ் பஸ்ஸு, நாய்ஸ் ஹெல்த்து, வெதர் அப்டேட்டு, இந்த மாதிரி நாய்ஸ் ஷட்டர் ரிமோட்டாக பயன்படுத்துறது, சின்ன சின்ன கேம்ஸு, யூட்டிலிட்டி அப்ளிகேஷன்ஸ், இவ்வளோ தான் இருக்குது. பெருசாக இல்லை. ஸ்டாக் மார்க்கெட்டும் இதில் எடுத்துருக்குறாங்க, வேறு எதுவும் இல்லை. பட்ஜெட் ரேட்டில் ஓரளவு கொண்டு வந்திருக்காங்க. வாரத்துக்கு 2 வாட்ச் இல்லைனா ஒரு வாட்ச் லான்ச் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அதான் நீங்களும் பார்க்குறீங்க. என்ன ஒரு விஷயம் சந்தைக்கு வந்தாலும் புதுசாக வந்தால் நம்ம சேனலில் உடனே அதை காமிச்சிடுவோம். மக்கள் தினசாக கேட்ஜெட்ஸை வந்து பயன்படுத்துறதுக்கு நம்ம சைட்லேருந்து என்னென்ன விஷயங்கள் பண்ண முடியுமோ அதை வந்து பண்ணிகிட்ருக்குறோம். இந்த வாட்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்திக்கோங்க. கொடுக்கக்கூடிய காசுக்கு இந்த வாட்சை பொறுத்த மட்டும் TTGயோட சிங்கிள் சர்டிஃபிகேஷன் கொடுக்குற மாதிரி பண்ணியிருக்காங்க. இந்த வாட்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ ஓப்பனாக கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்திக்கோங்க. இன்னும் எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது. அப்கமிங் டேஸில் உங்களுக்காக பல விஷயங்கள் கொண்டு வரேன். இதே மாதிரி இன்னும் நல்ல ஒரு அப்டேட்ஸ் சந்திக்கலாம் நண்பா. கீப் சப்போர்ட்டிங்.